ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் கூட தகப்பனே, நாங்கள் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக, எல்லா இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை வேளையிலே மகிமை அடைவீராக. வர இருக்கிற அத்தனை பேரும் தேவன் நீர் இந்த இடத்துல அழைத்து கொண்டு வருவீராக. நாங்கள் அப்பா முழு இருதயத்தோடு உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்மை இன்னும் அதிகமாக எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்த தேவன் நீர் கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து உம்முடைய தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்க ஜெபிக்கிறோம். உமக்கே நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கிழிஞ்ச நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. டி 8-beat tempo 120. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையிலே இந்த இடத்துல தேவன் நம்மை ஆராதிக்கும்படியாக இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவரை நாம் முழு இருதயத்தோடு சந்தோஷமாக வாய்களை திறந்து நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது எம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். உம் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீதானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா. உண்மையிலே தகப்பனே, உம்மை நாங்கள் போற்றி புகழ தேவன் நீர் பாராட்டுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
F New Country, Tempo 120. Hallelujah, Stotram Appa, Hallelujah. Oh yes. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதியுடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். துதியுடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரமாகிடுவேன், சபை அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் பொது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் பொது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. என் இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது,
தினம் சுவிசேஷம் கொடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு முழங்கிடுவேன். தினம் சுவிசேஷம் கொடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். விடுதலை பறைசாற்றுவேன், விடுதலை பறைசாற்றுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. Hallelujah. D root rock tempo 128. Hallelujah. Stotram Raja. Oh yes. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதின் குடிகள் எல்லாம் அவரின் உடைமையென்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதின் குடிகள் எல்லாம் அவரின் உடைமையென்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் ரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் ரட்சகர் இயேசுவை, ரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும்,
வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நான், அவராலே ஆசி பெற்ற சபை நான். கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நாம், அவராலே ஆசி பெற்ற சபை நாம். நீதிமன்றம் என்று கர்த்தத்தாமே நமக்கு தீர்ப்பு கூறிவிட்டார். நீதிமன்றம் என்று கர்த்தத்தாமே நமக்கு தீர்ப்பு கூறிவிட்டார். தீர்ப்பு கூறிவிட்டார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. Hallelujah. Hallelujah. E minor 2/4 tempo 122. இந்த வேளையிலும் கூட நாம் அவருடைய முகத்தை பார்த்து நாம் சொல்லுவோம், அப்பா நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் அனைவரும் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனை இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். உண்மையிலே இது ஒரு சந்தோஷமான ஒரு வேலையாக நமக்கு அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள எத்தனையோ பேருக்கு இந்த மெய்யான தெய்வத்தை அறியக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைத்தும் அதை புரிந்து கொள்ள முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் எவ்வளோ பேர் அவரை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சுத்த கிருபை இந்த நாளிலே நாம் அவரை துதிக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆனபடினாலே நாம் அனைவரும் நல்ல சந்தோஷமாக, உற்சாகமாக இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆனந்தமே, பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே, பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே, பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர், வல்லவர், காண்பவர், காப்பவர், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே,
ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காப்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டோ? ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டோ? தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோம். தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோம். ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த வரியை பாடுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. நோக்கி பார்த்தேன் முகம் மலர்ந்தேன், அவமானம் அடைய விடவில்லை. நோக்கி பார்த்தேன் முகம் மலர்ந்தேன், அவமானம் அடைய விடவில்லை. கூவி அழைத்தேன் நான், செவி சாய்த்து பயம் நீக்கினார். கூவி அழைத்தேன் நான், செவி சாய்த்து பயம் நீக்கினார். ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே
எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. என் நாவில் ஒலித்திடுமே. என் நாவில் ஒலித்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பின்னாடி இருக்க ஆண்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டிங்கன்னா பின்னாடி லேடிஸ் வந்து உட்காரத்துக்கு உதவி இருக்கும். தேங்க்யூ. கர்த்தரை நாம் வேதத்தில் ஒரு சில பகுதிகளை இந்த மாதத்துக்குரிய காரியங்களாக வாசிப்போம். சகரியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். லெட்ஸ் ரீட் தி புக் ஆஃப் Zechariah chapter 10. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சொரூபங்கள் அபத்தமானதை சொல்லி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சொரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமான தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடார முளையும் அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள். அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளில் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். எப்ராயிமர் பராக்கிரமை போல் இருப்பார்கள். மதுபானத்தால் களிப்பது போல் அவர்களுடைய இருதயம் களிக்கும். அவருடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன். அவர்களை மீட்டு கொண்டேன். அவர்கள் பெருகியிருந்தது போலவே பெருகி போவார்கள். நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடு கூட பிழைத்து திரும்புவார்கள். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை அசீரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீலேயாத் தேசத்திற்கும் லீபனோனுக்கும் வர பண்ணுவேன். அவர்களுக்கு இடம் போதாமற் போகும். இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போம். அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 10 வாசிப்போம். Let's read the book of Psalms chapter 10. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான்.
அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களின் ஒளிப்புடங்களில் பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்கிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். கர்த்தாவே, எழுந்தருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும். ஏழைகளை மறவாதையும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். அல்லேலூயா. பின்பு நீங்கள் இல்லம் சென்று எரேமியா 10ஆம் அதிகாரத்தையும் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தையும் இன்றைக்கு வாசியுங்கள். கர்த்தரை நாம் சற்று நேரம் ஸ்தோத்தரிப்போம். இந்த வேத பகுதிகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் குறிப்பிட்ட பங்கு நிறைவேறுதலை காணும். தேவன் அப்படிப்பட்டதான காரியங்களை இந்த நாட்களிலே தேசத்திலே செய்ய தீவிரமாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ. Thank you. C sharp minor, USB rhythm, Swargasti 100. Amen. Thank you, Lord. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே. பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே. பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே, 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 இயேசுவே. நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே,
உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தேன். உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் எங்குதே. உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே. உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் எங்குதே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே. பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. 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 இயேசுவே 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 இயேசுவே. ஆமென். ஆண்டவரே, நீரே இன்றும் என்றும் பெரியவர். ஹalleluya hallelujah hallelujah. G minor US chart hit 96. கண்மலையே கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளாயிரம், அதை எண்ணியே நன்றி சொல்வேன். கண்மணி போல் காப்பவரே, கண்மலையே கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளாயிரம், அதை எண்ணியே நன்றி சொல்வேன். கண்மணி போல் காப்பவரே, அனுதினமும் என்னை நடத்தும் உம் நல்ல வார்த்தைகள் தந்தி. வாழ்வின் பாதை இதுவே என்று கரம் பிடித்தே நடத்தினீ. பலவீன நேரத்திலும் பரிகாரியானவரே, எல்லா இக்கட்டு நேரத்திலும் துணையா
செய்தவரே, துன்பம் சூழ்ந்த வேளையிலும் இன்பமாக வந்தவரே, தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் உம்மை துதிக்க செய்தவரே, ஜீவனுள்ள காலம் தன் நன்மை கிருபை தொடரும் என்றே எந்தன் வாழாட நாமம் பாடி மகிமை படுத்துவே, கண்மலை கர்த்தாவே நீ செய்த நன்மைகளாயிரம், அதை எண்ணியே நன்றி சொல்வேன். கண்மணி போல் காப்பவரே, கண்மலையே கர்த்தாவே நீ செய்த நன்மைகளாயிரம், அதை எண்ணியே நன்றி சொல்வேன். மணி போல் காப்பவரே, அனுதினமும் என்னை நடத்தும் உம் நல்ல வார்த்தைகள் தந்தி, வாழ்வின் பாதை இதுவே என்றே கரம் பிடித்தே நடத்தினீ, கண்மலையே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட பணிகிறோம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord Jesus. We praise you, we worship you. உள்ளத்தின் ஆழத்தில் தேவனை மகிமைப்படுத்துவோம். Amen, hallelujah. Amen. F New R&B Ballad 65. Amen. Thank you, Holy Ghost. நீரென்னை நேசிப்பதா சிலுவை பாடுகள் லகுவானதோ, நீரென்னை நேசிப்பதா 5 காயங்கள் உமதானதோ, நீரென்னை நேசிப்பதா சிலுவை பாடுகள் லகுவானதோ, நீரென்னை நேசிப்பதால் 5 காயங்கள் உமதானதோ, என் பாவத்தை உம்முடல் ஆணியாய் அறைந்தேன், என் சாபத்தை உம் சிரசில் முட்களாய் முடிந்தேன், என் பாவத்தை உம்முடல் ஆணியாய் அறைந்தேன், என் சாபத்தை உம் சிரசில் முட்களாய் முடிந்தேன், துன்பமென்று நீ மறுக்கவும் இல்லை, துணை செய் என்று கேட்கவும் இல்லை, துன்பமென்று நீ மறுக்கவும் இல்லை, துணை செய் என்று கேட்கவும் இல்லை, என்னை நேசிப்பதா நீரென்னை நேசிப்பதா சிலுவை பாடுகள் லகுவானதோ, நீரென்னை நேசிப்பதா 5 காயங்கள் உமதானதோ, நான் வாழவே உம் வாழ்வை விடியலாய் கொடுத்தீ, உம் சாவினில் என் உயிரை சாகாமல் காத்தீ, நான் வாழவே உம் வாழ்வை விடியலாய் கொடுத்தீ, உம் சா
என் உயிரை உமக்கென நான் கொடுப்பேன். என் வாழ்வினில் இவ்வன்பை எப்படி நான் மறப்பேன்? உலகினில் என் உயிரை உமக்கென நான் கொடுப்பேன். அன்புக்கு ஈடாக எதுவுமே இல்லை, இனி எவருமே பிறப்பதும் இல்லை. அன்புக்கு ஈடாக எவருமே இல்லை, இனி எவருமே பிறப்பதும் இல்லை. என்னை நேசிப்பதா, என்னை நேசிப்பதா, என்னை நேசிப்பதா, சிலுவை பாடுகள் லகுவானதோ. நீரென்னை நேசிப்பதா, 5 காயங்கள் உமதானதோ. உள்ளத்தினாலத்து சொல். நீரென்னை நேசிப்பதா, சிலுவை பாடுகள் லகுவானதோ. நீரென்னை நேசிப்பதா, 5 காயங்கள் உமதானதோ. நான் வாழவே உம் வாழ்வை விடியலாய் கொடுத்தீ. உம் சாவினில் என் உயிரை சாகாமல் காத்தீ. நான் வாழவே உம் வாழ்வை விடியலாய் கொடுத்தீ. சாவினில் என் உயிரை சாகாமல் காத்தே. தண்டனை ஏற்க நீ மறுக்கவும் இல்லை, என்னை மன்னிக்க மறுக்கவும் இல்லை. தண்டனை ஏற்க நீ மறுக்கவும் இல்லை, என்னை மன்னிக்க மறுக்கவும் இல்லை. என்னை நேசிப்பதா, என்னை நேசிப்பதா, என்னை நேசிப்பதா, சிலுவை பாடுகள் லகுவானதோ. நீரென்னை நேசிப்பதா, 5 காயங்கள் உமதானதோ. நீரென்னை நேசிப்பதா, சிலுவை பாடுகள் லகுவானதோ. நீரென்னை நேசிப்பதா, 5 காயங்கள் உமதானதோ. நன்றி ஆராதனை. எங்களுக்காக நீர் கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவரே லகுவாக உமதானதாக ஏற்றுக்கொண்டீரே. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட பணிகிறோம், உம்மை நன்றியோடு கூட மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you, thank you, thank you, thank you. Hallelujah. Yes, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Oh, trashamana mana ularantra diangere, rena krakura buluri balara shabara balara balara. Oh, thank you, thank you, thank you. Amen, 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 hallelujah. Thank you, thank you. மனசார உம்மை துதிப்பேன், என் மன்னவனே மனசார உம்மை துதிப்பேன். மனசார உம்மை துதிப்பேன், என் மன்னவனே மனசார உம்மை துதிப்பேன். துதிப்பேன், நான் துதிப்பேன், துதிப்பேன், நான் துதிப்பேன். மனசார உம்மை துதிப்பேன்,
என் மன்னவனே மனசார உம்மை துதிப்பேன், மனசார உம்மை துதிப்பேன். என் மன்னவனே மனசார உம்மை துதிப்பேன். நீ நேற்று இன்று என்றும் மாறாதவர், நீ நேற்று இன்று என்றும் மாறாதவர், மாறாதவர் என்னை மறக்காதவர், மாறாதவர் என்னை மறக்காதவர். மனசார உம்மை துதிப்பேன், என் மன்னவனே மனசார உம்மை துதிப்பேன், மனசார உம்மை துதிப்பேன். என் மன்னவனே மனசார உம்மை துதிப்பேன். என் கலக்கம் கண்ணீரை மாற்றுபவர், என் கலக்கம் கண்ணீரை மாற்றுபவர். கவலையை நீக்கியதம் கழிக்கூறுவே, என் துக்கத்தை நீக்கியதம் பாடுவே. நீ சர்வத்தையும் ஆட்கொண்டு நடத்துபவர், நீ சர்வத்தையும் ஆட்கொண்டு நடத்துபவர். நடத்தி என்னை என்றும் ஆளுபவர், நடத்தி என்னை என்றும் ஆளுபவர். தாய் போல மார்பினில் சேர்த்தணைப்பவர், நீ தாய் போல மார்பினில் சேர்த்தணைப்பவர், சேர்த்தணைப்பவர் என்னை அணைத்துக் கொள்பவர், சேர்த்தணைப்பவர் என்னை அணைத்துக் கொள்பவர். கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல் காத்துக் கொள்பவர் என்னை பாதுகாப்பவர், காத்துக் கொள்பவர் என்னை பாதுகாப்பவர். நித்திகையாதை கலங்காதே என்று சொன்னவர், நித்திகையாதை கலங்காதே என்று சொன்னவர். என்னோடு இருப்பவர் எனக்கு துணை செய்பவர், என்னோடு இருப்பவர் எனக்கு துணை செய்பவர். உம்மை மனசார உம்மை துதிப்பேன், என் மன்னவனே மனசார உம்மை துதிப்பேன், மனசார உம்மை துதிப்பேன். என் மன்னவரே மனசார உம்மை துதிப்பேன், துதிப்பேன் நான் துதிப்பேன், துதிப்பேன் நான் துதிப்பேன். மனசார உம்மை துதிப்பேன், என் மன்னவரே மனசார உம்மை துதிப்பேன், மனசார உம்மை துதிப்பேன். என் மன்னவரே மனசார உம்மை துதிப்பேன், மனசார உம்மை துதிப்போம். என் மன்னவரே மனசார உம்மை துதிப்போம், மனசார உம்மை துதிப்போம். என் மன்னவரே மனசார உம்மை துதிப்போம். கரைகளை தட்டி கத்த நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்கள் மேல், இந்தியாவின் மேல், தமிழகத்தின் மேல் தகப்பனே குறிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட நேரம், நியமிக்கப்பட்ட காலம் என்கிற கணக்கோடு இந்த நாட்களிலே, இந்த நாளிலிருந்து இந்த தேசத்திலே, தேசங்களிலே செயல்பட தீவிரித்திருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கண்ணோக்கி பாருங்க, ஏழைகளை மறவாதேயும் ஆண்டவரே. வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வேத பகுதியில் இருக்கிற உம்முடைய தீர்க்கமான ஆண்டவரே நடை இந்த தேசத்திலே பதிக்கப்படுவதாக, உம்முடைய ஆண்டவரே கிரியைகள் பகிரங்கமாக தெரிய வருவதாக. லோரி ஹalleluya. துன்மார்க்கத்துக்கு முடி உண்டாக்குவீராக, அராஜகத்துக்கு முடி உண்டாக்குவீராக, விக்கிரகங்களுக்கு அருவருப்புகளுக்கு முடி உண்டாக்குவீராக. இந்தியா ஆண்டவரே இயேசுவை அறிய நாவுகள் யாவும் அறிக்கப்பட, முழங்கால் யாவும் முடங்கத்தக்கதாக மாபெரும் எழுப்புதலை தருவீராக, மாபெரும் எழுப்புதலை தருவீராக. ஹalleluya. சபைகள் உயிர் மீட்சி அடைய உதவி செய்வீராக. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ
ஹalleluya Lord. உம்முடைய ஆளுகை தேசத்தின் மேல் இருப்பதாக, முக்கியமான பீடங்களில் இருப்பதாக, முக்கியமான ஸ்தலங்களில் இருப்பதாக, முக்கியமான ஜனத்தின் மேல் இருப்பதாக, முக்கியமான நபர்கள் மேல் இருப்பதாக. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Oh brabala bala shabara bala 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 ligara daya kara bala 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 shabiri biri. ஆவியானவரே நீர் அசைவாடும். ஓ ஆழங்களில் இருக்கிற உறுப்புகளையும் சாபங்களையும் ஆண்டவரே இயேசுவின் ஆவிகளையும் அறுத்தெறியும். நிமையான் சுரமன நமலவலில கிரக்கனனி நந்தரேரில ஷபரபலர பலர பல பஹத்யா கரபலர பல பலர கலக ஷபரபலர பல பலர. நாவினாலே சொன்னதை கரத்தாலே நிறைவேற்றும். ஓ ரிபபாரியம் கரபிலே சேனைகளின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். பரிந்துரைக்கும் இயேசுவின் இரத்தத்தை தேசத்தார் மேல் கிரயத்து கொள்ளப்பட்ட நம்முடைய ஜனமாகிய திருச்சபை மக்களான எங்கள் மேல், உடன்படிக்கையின் மக்களான ஆசாரிய ராஜ்யமான இஸ்ரவேல் மேல் தெளிக்கிறோம். Thank you Lord Jesus. நியமிக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தர் ஆண்டவரே நீர் செய்யும் கிரியைகளிலே எங்களுடைய பங்கு தெளிவாயிருக்க, ஒத்துழைப்பு தெளிவாயிருக்க, மனம் திரும்பக்கேற்ற கனி சரியாயிருக்க கர்த்தர் உதவி புரிவீராக. ராசம மனக்கண்களை தாரும். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். வழி நடத்தும் பிதாவே. கருவோம். சுருக்கமாக வேகமாக இரண்டொரு காரியங்களை நாம் யோசித்து பந்தி ஆசரிக்க இருக்கிறோம். பந்தி உங்களிடத்திலே கொடுக்கப்படும் பொழுது லாஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கூட இங்கே என்ன கவனிக்கணும், அந்த லிட்டு, அந்த சின்ன மூடியை திறக்கும்போது அதில் ஹோஸ்ட் இருக்கும், அந்த ஓஸ்தி இருக்கும். அதை நீங்கள் போய் குப்பையில் எப்படி போட்டீங்க கேர்லெஸ்ஸாக? இது ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை. ஓகே, இங்கே நான் ஆசிரியத்து கொடுக்கும்போது லிட்டை திறந்து முதல்ல அப்பத்தை சாப்பிட்ருங்க. மேபி தட் இஸ் குட். அதுக்கப்புறம் ரசத்தை ஆசிரியத்து கொடுக்கும்போது ரசத்தை குடிச்சுங்க. இந்த தடவை நீங்கள் அந்த கப்பையும் லிட்டையும் குப்பையில் போட்டுறாதீங்க, அதை கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் அஸ். இரண்டொரு விஷயங்களை 3 பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மீதி காரியங்களை நாம் ஞாயிற்றுக்கிழமை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதலாவதாக வாசிப்போம். கடவுளே சொல்கிறாரு தான், இது செகண்ட் தாட்டே இதில் இல்லை, இரண்டாவது அபிப்பிராயத்துக்கு இதில் இடமே இல்லை. இட்ஸ் காட் ரைட் அவே ஸ்பீக்கிங். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளைவார். வேண்டிக் கொள்ளுங்கள், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
பரலோகமோ பூலோகமோன்னு சொல்லி மெய் மறந்து, மெய் மறப்பது சாவான பாவம் கிடையாது. ஆனால் மெய் மறந்தாலும் மெய்யர்களாக வாழ்வது தான் தலைப்புற விஷயம், பொய்யர்களாக வாழாமல். ஸோ when you really, it happens that you are so enraptured, அப்படியே பரவசம் பங்க வாழ்க்கையில் அப்படி நீங்கள் வாழும்போது கடமை உணர்ச்சியை மறந்துடக்கூடாது, சத்தியத்தை மறந்துடக்கூடாது, உண்மையை மறந்துடக்கூடாது, கீழ்ப்படுதலை மறந்துடக்கூடாது, ஒழுங்கை மறந்துடக்கூடாது. இன்றைக்குமே நாம் நாட்களை விசேஷித்து கொண்டாலும் மாதங்களை விசேஷித்து கொண்டாலும் கர்த்தர் ஆயத்தமுள்ளவர்களை தான் உபயோகிக்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி ஏராளமான ஆதங்கமான அநேக காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். லாஸ்ட் மந்த் முழுசும் நீதிமான்களான விஷயங்களை பற்றி பார்த்தோம். அது ஓகே, செப்டம்பரோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஜீசஸ் நம்ம முகமுகமாக பார்க்குற வரைக்கும் அவருடைய இரத்தத்தாலே மீட்டுக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் தான், நீதிமான்கள் தான், இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் தான். அதனாலே நாம் நம்மை பற்றி பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தை யோசித்து பாருங்கள். எவ்வளவு நிர்விசாரங்கள், எவ்வளவு சாக்கு போக்குகள், எவ்வளவு பழகி போன குளிர்ந்த தன்மைகள். இன்னும் வேத வசனத்தை நம்ம முன்னாடி கண்ணாடியாக நிறுத்தி நம்ம பார்க்கவே இல்லை. சமீபமாக இப்போது வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லலாம் மிரரிங்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த வார்த்தை எனக்கு புரியுது. வேத வசனத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துக்கிட்டே இருங்க ப்ளீஸ். நான் சொல்கிறத கேளுங்க. நம்ம யாருமே அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினான்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் நான் அடையலை நீ அடையலை அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டிக்கிறதுக்காக இல்லை. பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். தேவனுடைய இரண்டாவது தொடுதலை, இரண்டாவது அபிஷேகத்தின் அனலை உங்கள் வாழ்க்கையில துடித்து வேண்டிக் கொள்ளுங்கள். இம்பார்ச்சுனேட்லி ப்ளீட், beseech God. துடிச்சு கேளு. அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிருண்டாக அவரவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சாட்டிஸ்ஃபைடாக உட்காந்துடாதீங்க, ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அவநம்பிக்கையை நான் விதைக்கவில்லை, வேத வசனத்தில் இருக்க சத்தியத்தை உங்களுக்கு நான் எச்சரிப்பாக எடுத்து நினைவுபடுத்துகிறேன். முழு தீம் அதுதான். இந்த மாசுக்குரிய முழு தீம் அதுதான். சகரியான் புத்தகத்திலிருந்து பல விஷயங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் சங்கீதம் 10க்கு செல்வோம். லெட்ஸ் கோ டு த புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 10. இது குறிப்பாக நம்முடைய தேசத்திலே நிறைவேறும், நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும், தமிழகத்திலே நிறைவேறும். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? இப்படிப்பட்ட அதிரடி கேள்விகளை நாம் தொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இஸ்ரவேலர்களைப் போல இருந்து வருகிறோம். சங்கீதக்காரர்களைப் போல, ராஜாக்களைப் போல, ஆசாரியர்களைப் போல, இறைவாக்கினர்களைப் போல இருந்து வருகிறோம். தேவன் அதுக்கு பதில் தராமலாம் இல்லை. நம்முடைய நாட்டில் மத்திய மாநில அரசின் போக்கு இந்தியா முழுசுமே சௌகரியமாக இல்லை. உலக நாடுகளிலுமே அப்படி இல்லை. முழுக்க முழுக்க பொய் தான் ஆளுகை செய்கிறது, ஏமாற்றம் தான் ஆளுகை செய்கிறது, வேஷங்கள் தான் ஆளுகை செய்கிறது, கூச்சல் தான், கூப்பாடு தான் ஆளுகை செய்கிறது. எல்லாத்தையும் மிஞ்சினா அராஜகமும் ஒடுக்குதலும் தான் ஆளுகை செய்கிறது. அதைத்தான் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்குறோம். துன்மார்க்கர்கள் ரொம்ப பெருமை பாராட்டுறாங்க. கர்த்தர் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு சரியாக பதில் கொடுக்க போகிறார், சரியாக பதில் கொடுக்க போகிறார். நாம் கேட்குற கேள்விக்கு தேவன் பதில் கொடுக்கும்போது பதிலை பெறுவதற்கும் பதிலை கவனிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு பங்கான இறை அச்சம் தேவை. அந்த இறை அச்சம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் உத்தரவாதம் மிக்கதாக இருக்க வேண்டும். இட் ஷுட் பி a responsible fear.
ஒரு துன்மார்க்கன் ஆண்டவர் விசாரிக்க போகிறார் அப்படின்னா நம்ம கால்நடை தூக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆஹா அப்பா அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை. நாம் நீதியில் நிலைத்திருந்து தேவன் அவனை விசாரிக்கும்போது அவனுக்குரிய காரியங்களை ஆண்டவர் தீர்வை கொடுக்கும் பொழுது நீதிமான்களாக இருக்கிற நாம் எப்படி தொடர்ந்து அந்த வெற்றிடத்திலும் அந்த வெறுமையிலும் சிறுமையிலும் அந்த ஒடுக்கத்திலும் நெருக்கத்திலும் அந்த துக்கத்திலும் வறுமையில் இருப்பவர்களை விடுவித்து தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தமாகும்படி நாம் எவ்வளவு பகிர்ந்து கொடுக்கிறோம், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளோ ஆயத்தமாகிறோம் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னா அதனுடைய லார்ஜர் பிகர் பிக்சர் என்னென்னா ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரையும் ஒரு விவசாயியாக எதிர்பார்க்கிறார், ஆவிக்குரிய விவசாயியாக எதிர்பார்க்கிறார். விவசாயிகளுக்கு விரோதமாக தேசத்தில் பல ஆண்டுகளாக இந்த ஆட்சி வந்தது அந்த ஆட்சி வந்தது அதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமே இல்லை. பல ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு விரோதமாக துரோகம் நடக்கிறது, விவசாயத்துக்கு விரோதமாக துரோகம் நடக்கிறது, விவசாயிகளும் துரோகம் பண்ணுகிறார்கள். ஸோ கர்த்தருடைய ராஜ்யத்தின் பயிர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தின் உண்மையை பயிருக்கு தான் ஒப்பிடுறார். ஃபஸ்ட்டு அவர் சொன்ன உண்மையே விதைகளின் உண்மை தான். விதைக்கிறவன் விதையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவன் விதைகளை தூவிய போது அது வழியோரம் கற்பாறை முள்புதர் நல்ல நிலத்திலே விழுந்தது. நல்ல நிலத்திலே விழுந்தது 3 மடங்காக 30, 60, 100ஆக பலன் கொடுத்தது என்று ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். இங்கு பார்க்கும்போது ஆண்டவர் 10ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தில் கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். நம்ம ஆண்டவர் மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நாம் ஆயத்தமாயிடணும். கொர்நேலியுவை தேவன் நினைத்தார், கொர்நேலியு ஆயத்தமாயிட்டார். ஜபத்திலே மூழ்கிரல, உபவாசத்திலே மூழ்கிரல, தான தர்மத்திலே மூழ்கிரல, அதிலேயே திருப்தி ஆயிடல. அதுதான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம். அந்த சாங்கியத்திலே அவர் அந்த சன்மார்க்கத்திலே கண்மூடித்தனமாக வாழலை. He was instructed further. அப்பா நல்ல பாதையில் போயிட்டுருக்க, ஆனால் அது பாதையின் முடிவு அல்ல, அது இலக்கு அல்ல, நீ தொடர்ந்து சரியான பாதையில் வர வேண்டும் என்று அவருக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு அவருக்கு பிரசங்கிக்கப்பட்டார். அவரும் அவர் வீட்டாரோடு கூட அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள், கர்த்தரை தொழுது கொண்டார்கள், பரிசுத்த ஆவியின் மேல் ஊற்றப்பட்டார். வழக்கத்துக்கு மாறாக ஞான ஸ்நானம் பெறாமல் இன்னும் மனம் திரும்ப கேட்ட அந்த ஃபார்மாலிட்டி முடியாமையே அவங்களுடைய கூட்டத்தில் பரிசுத்த ஆவியின் ஊற்றப்பட்டார் என்பதை பேதுரு கண்டு அவர்களை தண்ணீருக்கு விலக்கலாமா என்று செய்ததை பார்க்கிறோம். God is going to remember us. But are you ready? Are you ready and cooperative? நீங்கள் கீழ்ப்படிதலும் உத்தரவாதம் மிக்கவர்களாக ஒத்துழைக்க தேவனுடைய காரியத்திலே ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Don't you be carried away by the mundane affairs. வழக்கமான உலக போக்கு, உலக கடமைகள் அப்படியே அதிலேயே மூழ்கி போய்விடாதீங்க. தேவன் தம்முடைய ஜனத்தை நினைத்து நம்மை தான் அவர் எதிர்பார்க்கிறார், எழுப்புதலுக்கு நம்மை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம ஒவ்வொரு தலை மேலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது, விலையாக இருக்கிறது. God expects every one of us in that great harvest to work. துன்மார்க்கர்களை ஆண்டவர் கேள்வி கேட்க இருக்கிறார். இறுதியில் இந்த சங்கீதத்தில் வாசிக்கும்போது மண்ணான மனுஷன், 18ஆம் வசனத்தில், மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். நீங்கள் வீட்டில் போய் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தையும் எரேமியா 10ஆம் அதிகாரத்திலும் வாசிக்க சொல்லி உங்களுக்கு சொன்னேன்.
இந்த 4 வேத பகுதியிலும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதி விளங்கும். த ஜஸ்டிஸ் ஆஃப் காட் வில் பி மீட்டட் அவுட். தேவன் நியாயத்தை விசாரிப்பார். நியாயம் விசாரிக்கும் போது அதில் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் என்று ஆண்டவர் பார்க்கிறதில்ல. நீதிமான் நியாயக்கேடாய் நடந்தால் ஆண்டவர் அதை விசாரிப்பார். அதிமேதாவித்தனமாக, துணிகரமாக, கண் சொருகி போன குருடனாக இருந்தாலும் தேவன் அதை விசாரிப்பார். நிர்விசாரமாக இருந்தால் விசாரிப்பார். சோம்பலாக இருந்தால் விசாரிப்பார். துன்மார்க்கனை விசாரிப்பார். மனுஷன் பலவந்தம் செய்யாதபடிக்கு, பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு, திக்கற்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி செய்யும்போது நம்மளையும் கவனிப்பார். ஸோ வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். உலக முடிவுக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். துன்மார்க்கருடைய முடிவு சடுதியாய் நேரிடும். அதனால் அவன் வளர்ச்சி ஓங்கிய பனையை போல். அதை விட நான் யோசித்துட்டே இருந்தேன், எனக்கு ஒரு நல்ல பகுதியை ஞாபகப்படுத்துங்கன்னு. அந்த ஒரே ராத்திரியிலே ஒரு ஆமணக்கு செடி பெருசாக வளர்ந்து யோனாவுக்கு தலையில் மேலே அந்த உஷ்ணம் படாதபடிக்கு நிழல் கொடுத்தது போல், அது எவ்வளோ வேகமாக வளர்ந்து ஒரு நிழல் கொடுத்ததோ அதுபோல் அதே வேகமாக அது செத்து மடிந்தது, பட்டு போனது என்பதை நான் வேதத்தில் பார்க்குறோம். அந்த மாதிரி டைமில் இருக்கிறோம். இந்த மாதத்திலிருந்து, இந்த மாதமும் குறிப்பாக இந்த மாதத்திலிருந்து நியமிக்கப்பட்ட நேரம் என்பது தேவனுடைய கிரியையாக இந்த பூமியிலே, சபைகளிலே, சமுதாயத்திலே, தேசத்திலே, இஸ்ரவேலிலே நடக்கும். We will come to witness openly the activities of God in appointed timings. ஸோ காலத்தை, நேரத்தை, சமயத்தையும் அறியும் எண்ணும் அறிவு நமக்கு தேவை. இசக்காரின் புத்திரருடைய ஆவி நமக்கு தேவை. நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும் என்று மோசே ஜெபித்திருக்கிறார் அவருடைய ஜெபத்தில். ஸோ we need to count our days. நமக்காக தேவன் திருப்பங்களை கொடுக்கும் நாட்கள், சமயங்கள் உண்டு. அதனால் ரொம்ப கவனமாக நம்ம வாழ வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்யணும். முற்றிலும் அவரை சார்ந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாய்ஸ், இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. Give it to them. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். சாலமோனின் நீதிமொழிகள்: ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாக இருக்கிறான். இதில் இந்த நீதிமொழியிலே பார்க்கும் விஷயங்கள் நீதிமான்கள் பசியினால் வருந்த விடார். நீதிமான்கள் பசியினால் வருந்த விடார். பேர் மினிமம், தேவையானதை ஆண்டவர் நமக்கு தருவார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்க மறந்துடாதீங்க, தட்டி கழிச்சிடாதீங்க. சும்மா மேலோட்டமாக வாசிக்காதீங்க. ஒவ்வொரு பத்தியிலையும், ஒவ்வொரு டியூப்லெட்லையும் அவ்வளோ சத்தியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவ்வளோ அவருடைய செயல்முறை திட்டங்களை வச்சிருக்கிறார். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவனை கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அதை மாத்திரம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். நீதிமான்கள் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மற்றவங்க நமக்கு பிடிக்கல. ஆனால் அவங்கள பற்றி தான். நீதிமான்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். அதை நீங்கள் காமிக்கணும். நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். அது நான் விளக்கிறதுக்கு நேரம் இல்லை. உத்தமனாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடப்பான். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். கண் சாடை காட்டுகிறவன் உண்டாக்குறான். அது நமக்கு எச்சரிப்பான விஷயம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று.
நம்முடைய வாயை பற்றி தான் நிறைய இங்கே பார்க்குறோம். நீதிமானுடைய இதயமும் வாயும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும், உத்தமமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும், துன்மார்க்கனை விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஒரே ஒரு அதிகாரத்தில் சாலமோன் எவ்வளோ விஷயங்களை எடுத்து சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். 28ஆம் வசனத்தில் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்குடைய அபேட்சையோ அழியும். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும். செம்ம ஹோம்ஒர்க் இருக்குது நமக்கு. ஏன் நீதிமானை ஆண்டவர் சோதித்தருகிறார்? நீதிமானுக்கு ஏன் அநேக துன்பங்கள் வருகிறது? இந்த எந்த ஒரு பாடத்தையும் நாம் இன்னும் சரியாக படிக்கலை, ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடிய மார்க்கு கூட வாங்காமல் இருக்கிறோங்கிறது தான் ஒரு கேவலமான உண்மை. ஸோ காட் வில் மீட் அவுட் இஸ் ஜஸ்டிஸ். அவருடைய நீதி நியாயங்களை தேவன் நிலைநாட்டுவார். அவருடைய இரத்தம் நம்ம மேலே இருந்தால் நம்முடைய நாவு சரியாக இருக்கணும், நம்முடைய இதயம் சரியாக இருக்கணும். நாம் கிரயத்து கொள்ளப்பட்டிருந்தால் அவருடைய பேர் ரிப்பேர் ஆகிறதுக்கு தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கல, அவருடைய நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படுவதற்கு தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எரேமியா புத்தகத்தில் ஒரு வசனத்தை நான் காண்பித்து இந்த தியானத்தை முடிக்க விரும்புகிறேன். தி புக் ஆஃப் ஜெரமாயா 10ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள்னு தான் ஆரம்பிக்குது. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். உடனே நம்ம குருட்டு போன விட்டத்தில் தாவனது போல் நாம் ஒன்றும் விக்கிரக ஆராதனை பண்ணுறது இல்லையே, நாம் ஒன்றும் பொம்மையை வச்சு ஆராதிக்கிறது இல்லையே, நாம் ஒன்றும் படத்தை வீட்டில் வச்சுக்கிறது இல்லையே, இப்படிங்கிற ஒருதலை பட்சமான மூர்க்கமான வைராக்கியம்தான் மனசில் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறதுக்கு சராசரியான வாய்ப்பு இருக்குது ஆன் ஆவரேஜ் பேசிஸ். ஆனால் புறஜாதியுடைய மார்க்கத்தை நாம் வேறு விஷயத்தெல்லாம் கற்றுக்குறோமே. ஒருவேளை மாரியாத்தா காளியாத்தா இதெல்லாம் கும்பிடாமல் இருந்திருக்கலாம், வனத்து சின்னப்பர் அந்தோணியாரை கும்பிடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் புறஜாதியுடைய மார்க்கத்தை எப்படிலாம் கற்றுக்கிறோம்? பிஸ்னஸில், உறவுகளில், கமான் திரு முழிக்கிறோமே. காட் வாட்சஸ், பரலோகத்திலேருந்து அவர் பார்க்குறார். ஜோசியம் பார்க்கறது, ரேகை பார்க்கறது, கமான் நாள் நட்சத்திரம் பார்க்கறது, சந்தடி சாக்கில் விசாரிக்கிறது, ஊரோடு ஒத்து போகிறது, அடிக்கடி நம்முடைய தராதரத்தை மாற்றிக்கிறது, கொன்னா பாவம் தின்னா போச்சு நடந்துக்கிறது. புறஜாதிகள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். நிலாவை பார்த்து, பிறையை பார்த்து, கிரகங்களை பார்த்து, ராகு கேது, I don't know your heart how it is musing with the unbelievers. ஊரோடு ஒத்துவாள், அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. ஊரோடு எழுத்து நிற்கணுமா அப்படியும் வேதம் சொல்லலை. தீங்குக்கு, புறஜாதிகள் மார்க்கத்துக்கு வழி விலகி போகும் என்ன ஒரு காரியத்திற்கும், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்துக்கும் விலகி இருக்க வேண்டிய, நஷ்டத்தையே ஏற்படுத்தினாலும், சாவே வந்தாலும், அவ்வளோதான். அதுதான் சீஷத்துவத்தின் உச்சகட்டமான உத்தமம், எதிர்பார்ப்பு, உத்தரவாதம். The ultimate integrity, the ultimate prize of every disciple. அவங்க அப்போஸ்தலனாக இருக்கணும் தலையெழுத்து இல்லை, தீர்க்கதரிசியாக இருக்கணும் தலையா. அடிப்படை சீஷனுடைய எதிர்பார்ப்பு, அவன் தன் ஜீவனை இழக்க நேரிட்டாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவது தான் நம்முடைய வேலையாக இருக்கும்.
வாசிக்கிறோம் அதே எரேமியா புத்தகத்திலே, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? ஜாதிகளின் ராஜாவே, ரேஸ், லிங்குவல் ரேஸ், பிளட் ரேஸ், என்ன விதமான ஜாதி வித்தியாசங்களும், ஜாதிகளின் ராஜா. எத்தனையோ 1000 தோத்திர பலிகள் அவருக்கு நாமத்தை பார்க்குறோம். ஜாதிகளின் ராஜா. ஜாதியை பற்றி பீத்துறீங்களா சந்தர்ப்ப சூழ்நிலையில்? ஏய், ஜாதிகளின் ராஜா, அடக்கி வாசி, அடங்கி ஒடுங்கி இருங்க, வாலாட்டாதீங்க, ஒட்டை நறுக்கிடுவார், ஒன்றும் இல்லாமல் தூக்கி எறிஞ்சிடுவார். ஜாதிகளின் ராஜாவே உமக்கு பயப்படாது இருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது, தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவருடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. வெளியில் சொன்னால் வெக்கம் உள்ள விஷயத்துக்கு அதிகாலையில் ஃபஸ்ட்டு டே ஆஃப் த மந்த் ஆண்டோடைய பிள்ளைகளுக்குள்ளே தான் நிறைய ஊழல். நம்மை உயர்த்த அவர் வல்லவர். புழுதியிலும் குப்பையிலும் உளையான சேற்றிலும் நம்மை விடுவித்தவர், கண்மேல் மேல் நிறுத்தி அவரை துதிக்கும் பாடல்களை வாயில வைக்கிறவர். அவராலே நமக்கு உயர்வு வரும் என்கிற அறிவு நமக்கு இல்லை. யூ ஹாவ் டு லேர்ன் திஸ் பிரின்சிபல். முன்ன நீதிமொழியில் பகுதியில் வாசித்தோம், நீதிமானுடைய பேர் எப்பயும் நிலச்சிருக்கும், ஓங்கி இருக்கும், புகழ் பெற்று ஓங்குவான். அப்படின்னா அப்படி ஒரு வாசனை சமுதாயத்தில் இருக்கும். நம்ம பிரமாதமாக எழுதியிருக்காரு 8ஆம் வசனத்தில், 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அந்த கட்டை மாயையான போதகமாக இருக்கிறது. அந்த கட்டை மாயையான போதகமாக இருக்கிறது. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். என்ன இதில் எல்லாத்துலேயும் ஆர்டர் என்ன சொல்ல வர்றாரு? விக்கிரக ஆராதனையை வெறுக்கிறார். நீங்கள் தான் உட்காந்து யாரும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம், என்னை அன்பாகவே கேளுங்க, இல்லை ஒரு சுகாதாரமாக கேளுங்க, ஒருதலை பட்சமாக இல்லை, நீங்களே ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணுங்கள். கொஞ்சம் பைபிள் மொத்த வாக்கிய அகராதி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பைபிளை கொஞ்சம் அப்படி இப்படி எல்லா பக்கம் வாசிங்க, நீதிமொழி புத்தகத்தை வாசிங்க, கொஞ்சம் சங்கீதத்தை வாசிங்க, இந்த மாதிரி எரேமியாவில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள்லாம் பாருங்கள். விக்கிரக ஆராதனை தேவன் வெறுக்கிறார். விக்கிரகம் என்னென்ன விதமான தோரணையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துடலாமோ அதெல்லாம் தேவனை வெறுக்கிறார், 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 வெறுக்கிறார். நத்திங் ஷுட் come in between you and God. Nothing should come between you and God. கர்த்தருக்கும் உங்களுக்கும் எதுவும் ஒன்றும் அந்த இடையில வரக்கூடாது. மனுஷனோ எதுவுமே வரக்கூடாது. யோசிக்கணும். கர்த்தர் தந்ததை கர்த்தர் தந்தவண்ணமாக அனுபவிக்க தேவன் நமக்கு பலன் தரணும். பின்மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள். தேவன் மனமாற்றத்தை தருவார். சரண்டர் யுவர் லைஃப். தேசத்துக்காக செபியுங்கள். அநேகரை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். The judgments of God are going to be meted out. Appointed time. அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து எனக்கு தெரியாது, இன்றைக்கி கூட பிஃபோர் த டே இஸ் ஓவர் யாரையாவது தேவன் தொடுவார். உலகளாவிய ரீதியில், தேசளாவிய ரீதியில், சபைகளுக்கு வெளியிலே, அரசியலிலே தேவன் தொடுவார். என்னோடு பேசிய தேவன் உண்மையுள்ளவர், எனக்கு இவைகளை காண்பித்தவர் உண்மையுள்ளவர். இவைகளை சொல்வதிலே எனக்கு நடுக்கம்தான், அச்சம்தான் அதிகமே ஒழிய பெருமையும் பீத்தலும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற வாழ்க்கையோடு வாழுங்கள். துன்மார்க்கனுக்கு சீக்கிரம் முடிவு உண்டு, ஆனால் நீதிமானாகி நீ முதுகெலும் இல்லாமல் வாழாத. கழுவுற மீனில் நழுவுற மீனாக வாழாத. மேலோட்டமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி ஆகாத. பெஞ்ச சூடேற்றுற மாதிரி சர்ச்சுக்கு அட்டண்டன்ஸ் கொடுக்கறதுல திருப்தி ஆகிடாதீங்க. லேர்ன் டு கமிட் யுவர் லைஃப். கிரயத்து கொள்ளப்பட்டீர்கள். தேவனுக்கு சொந்தமானவங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தாலே தேவனை மகிமைப்படுத்த உங்களுக்கு கடமை உண்டு. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், செபிப்போம். தேங்க்யூ லார்ட்.
பாருங்கள், என்ன பாருங்கள், இந்த லிட்டை திறந்தீங்கன்னா அதை கீழே விடாமல் ஜாக்கிரதையாக பாருங்கள். மேலே ஒரு ஓஸ்தி இருக்கா? என்ன பார்த்தீங்களா? லுக் அட் மீ. இதுதான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஓகே, ஜெபம் பண்ணுவோம் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் இந்த பேப்பர் அதை லைட்டாக அப்படி திறந்து ஜெபம் பண்ணி அதை நீங்கள் குடிக்கலாம். பக்கத்தில் வருவாங்க அந்த ட்ரே பாய்ஸ். நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். அது என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இதில் போஜனம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தப்படியே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதில் பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்திலும் இரசத்திலும் பங்கு பெறும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இது நிமித்தம் எவன் அபாத்திரமாக இந்த அப்பத்திலும் இரசத்திலும் பங்கு பெறுகிறானோ அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் தான் அந்த பந்தியை கையில் வாங்கி வச்சுருக்கீங்க நான் நம்புகிறேன். நாம் இதை அறிந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேக் யோர் ஹோஸ்ட். அதை கலெக்ட் பண்ணிப்பா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். Thank you, Lord. Thank you, Lord Jesus. Thank you, Lord. Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. D 2/4 125. Oh, thank you, Lord. D 2/4 125. இந்த பாடும்போது நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். நாம் பின்பு ஜெபம் பண்ணி முடிக்க இருக்கிறோம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அழுப்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டார். அழுப்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய்.
படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயமில்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் என்றும் பயம் பெறுவோம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் என்றும் வாழ்ந்திடுவோம். தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் பின்மாறி நீர் ஊற்றும்படி நோக்கி பார்த்து கதறி செபிக்கிறோம். ஆண்டவரே, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணும்படி வேண்டுகிறோம். இன்னும் நாங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படும்படி ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்குள்ளாக நீர் விரும்புகிற நீதிமானுக்கேற்ற எல்லா தராதரத்தை நீர் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே வேறொன்று செய்வீராக. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஸ்தல சபை நிலை, எங்கள் குடும்ப நிலை, எங்கள் தனிப்பட்ட நிலையின் தாக்கத்தையே நாங்கள் மூழ்கி விடாமல் தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காக, ஜாதி ஜனங்களுக்காக அவர்கள் மத்தியிலிருந்து எங்களை வேறு பிரித்து மலை மேல் இருக்கிற பட்டணமாய் விளக்கு தன்மையிலுக்கு விளக்காய் வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. இந்த மன்றாட்டினாவே, ஜெபாவி, விண்ணப்பத்தினாவே எங்கள் மேல் ஊற்றும். தேசம் வசமாகும்படி எங்கள் இதயத்தை வசமாக்கி கொள்கிறோம் தகப்பனே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தந்த வாக்குறுதிகள், நீர் தந்த வார்த்தையின் வழி நடத்துதல்கள் மத்திய அரசுகள் மேல் ஆண்டவரே, மாநில அரசுகள் மேல் ஆண்டவரே, அரசாங்க அதிகாரிகள் மேல், அரசியல்வாதிகள் மேல், ஆன்மீகவாதிகள் மேல் ஆண்டவரே, மிதவாதிகள், தீவிரவாதிகள் மேல், துன்மார்க்கர்கள் மேல், நீதிமான்கள் மேலும் ஆளுகை செய்வதாக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இருப்பு தாழ்பால்களை உடைத்து வெண்கல கதவுகளை முறித்து ஒளிப்படத்தில் மறைவிடத்திற்கு நன்மைகளை தேவன் தருவீராக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஒருவராயிருந்து பெரிய அதிசயங்களை செய்வீராக. உமக்கே நன்றி செலுத்துகிறேன், உமக்கே நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதும் உடைய மக்களை நீர் ஆண்டவரே கண்மணி போல் காத்தருளும் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய வார்த்தையை தியானித்து உமக்கு ஒப்பானவர் ஒரு இல்லை, உமக்கே பயப்பட வேண்டியது என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்படியாக உமக்கு பயப்படும் பயத்தோடு உத்தரவாதத்தோடு வாழ உதவி செய்யும். வாழாமல் தலாய்ந்து கீழாமல் மேலாய்ந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெருக உதவி செய்யும். ஆவிக்குரிய பூமிக்குரிய தேவலை சந்தையும் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்விலே ஏற்படுகிற எல்லா தடுமாற்றத்திலே அவர்களுக்கு விடுதலை தாரும். படிப்புக்கு அடுத்த விஷயத்திலே கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவிகள் யாவர் மேலும் ஆண்டவரே அவருடைய எதிர்காலத்தை ஆண்டவரே உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமையாக வழி நடத்தும். நல்ல ஆலோசனைகளை ஆண்டவரே கல்வித்துறை மந்திரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் திட்டமிடுவர்களுக்கும் தாரும் ஆண்டவரே. தகப்பனே, பணியாட்களுக்காய் செபிக்கிறோம், ஏழைகளுக்காய் செபிக்கிறோம், ஒடுக்கப்பட்டவர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே, விவசாய பெருமக்களுக்காய் செபிக்கிறோம். தேவ நீதி நியாயம் செய்யும்படி வேண்டுகிறோம். கர்த்தர் பெரிய ஒரு விடுதலை தரும்படி வேண்டுகிறோம். நன்றி, நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மக்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா ஆண்டவரே இந்த சோர்வு, இந்த ஆண்டவரே சோம்பல், இந்த பழகி போன அந்த பழக்க தோஷங்கள் இயேசு நாமத்தினாலே நீங்க முடி வேண்டுகிறோம். ஜெபாவை ஊற்றும், வைராக்கி வாஞ்சையை தாரும். குடும்பமாய் ஆண்டவரே ஜெபிக்க தேட உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட். நாட்களை எண்ணும் அறிவை தாரும், நாட்களை எண்ணும் அறிவை தாரும், நாட்களை எண்ணும் அறிவை தாரும். அழைத்தவன் உண்மையுள்ளவர், நீ அப்படியே செய்கிறவர். உம்முடைய உண்மையை நோக்கி பார்க்கிறோம். தேங்க்யூ. ஒவ்வொருக்கும் குறித்ததை நிறைவேற்றும். இரட்சகர் மீட்பருமான இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் அன்பின் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்திலும் பாதுகாவலும் அந்நியோரையும் ஐக்கிய உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. Okay, thank you. God bless you.